ஹாய் சுட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு கதை பார்க்கலாம். காட்டு ராஜா சிங்கத்தோன் குகை வாசலில் ஏகப்பட்ட மிருகங்களின் கூட்டம். காட்டு ராஜா வேட்டையாட போனப்போ கால் விரலில் அடிபட்டு விரல் துண்டாகி விட்டதுன்னு அறிந்து துக்கம் விசாரிக்கத்தான் காட்டு பிரஜைகளான மிருகங்கள் கூடியிருந்துச்சு. ஒவ்வொரு மிருகமாக வரிசையில் நின்று குகையின் உள்ளே பார்த்து சிங்கராஜாவை பார்த்துட்டு திரும்பி வந்துச்சு. சிங்கராஜா காலில் பலமான கட்டோட கட்டில் படுத்து கிடந்துச்சு. அருகே சிங்கராணி வடியும் கன்றும் சிந்திய மூக்குமாக அமர்ந்திருந்துச்சு. ஒவ்வொரு மிருகமாக வரிசையாக போய் பார்த்துட்டு இருந்தது. வரிசையின் இடையே வந்து புகுந்து கொண்ட குள்ளநரி சிங்கராஜாவின் அருகே போனதுக்கப்புறம் பெருமூச்சு விட்டபடி நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொன்னுச்சு. சிங்கராஜாவுக்கு கடும் கோபம் வந்துடுச்சு. நம்ம காலில் உள்ள ஒரு விரலே போயிடுச்சு, இந்த குள்ளநரி நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லுதே, பிடி அதை அடைச்சி வை குகை சிறையில் அப்படின்னு கட்டளையிட்டது சிங்கராஜா. சிப்பாய் குரங்குகள் பாய்ந்து நரியை பிடிச்சு இழுத்துட்டு போச்சு. ஒவ்வொரு காரியமும் நமது நன்மைக்கு தான் நடக்குது அப்படிங்கிற உண்மையைத்தானே சொன்னேன் அப்படின்னு புலம்பபடி சென்றது குள்ளநெறி. சிங்கராஜாவின் காலில் உள்ள புண் குணமாவதற்கு 3 மாதம் காலம் ஆயிடுச்சு. காலில் ஒரு விரல் இல்லாமையால் சிங்கராஜா கம்பீரமாக நடக்க முடியாமல் நொண்டி நொண்டி நடந்தது. அதனால மிருகங்கள் எல்லாம் மறைமுகமாக நொண்டி ராஜான்னு அழைச்சிச்சு. இப்படி சிங்கராஜாவை எல்லாரும் கேலி செய்கிறத கேட்டு சிங்கராணிக்கு ரொம்ப வருத்தம். என்ன செய்கிறது, இந்த பட்டத்தை சூட்டியது எந்த மிருகம் அப்படின்னு தெரிந்தா இளவரசன் சிங்கக்குட்டியிடம் தண்டனை கொடுக்க சொல்லலாமேன்னு நினச்சிச்சு. உண்மையில் இப்படி பெயர் வச்சது குறும்புக்கார முயல் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. சிறையில் அடைபட்டிருந்த குள்ளநரிக்கு சைவ உணவே தினசரி ஒரு வேளை கொடுக்கப்பட்டுச்சு. காட்டு கிழங்கையும் கனிகளையும் பார்த்தாலே குள்ளநரிக்கு கொமட்டிட்டு வருது. என்ன செய்கிறது, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் வார்த்தையை கொட்டிட்டு வாழ்க்கையை கெடுத்து கொண்டோமேன்னு ஏக்க பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தது குள்ளநரி. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. குணமாகாமல் காலை நொண்டி கொண்டே ஒரு காட்டில் வெகு தூரம் வேட்டைக்கு வந்து விட்டது சிங்கம். ஒரு இடத்துல திறந்து வைக்கப்பட்டிருந்த ஒரு கூண்டுக்குள் ஆட்டுக்குட்டி ஒன்று இருந்ததை பார்த்துச்சு. ஆவலோட ஆட்டுக்குட்டியின் மீது பாய்ந்து கடித்து குதறி தின்றது. தின்று முடித்ததும் ஏப்பம் விட்டபடி திரும்பிய சிங்கம் அந்த இரும்பு கூட்டில் கம்பி கதவால் மூடப்பட்டிருந்ததை பார்த்து திகைச்சு போச்சு. மடத்தனமாக கூண்டுக்குள்ளே அகப்பட்டு கொண்டோமேன்னு நினச்சி வேதனைப்பட்டுச்சு. ஆத்திரத்தில் கர்ஜனை செஞ்சிச்சு. அப்போது கூண்டில் அடைபட்ட சிங்கத்தை தங்கள் வண்டியில் கட்டி இழுத்து போன காவலர்கள் நம் இளவரசர் கேட்டபடி அவர் விளையாடுறதுக்கு ஒரு சிங்கம் கிடச்சிருச்சு, இதை பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சி அடைவார், இளவரசியின் மகிழ்ச்சியை கண்டு மன்னர் நமக்கு பரிசுகள் கொடுப்பார் அப்படின்லாம் பேசிக்கொண்டே அரண்மனைக்கு போனாங்க. கூண்டில் இருந்த சிங்கத்தை இறக்கிய போதுதான் அது நொண்டி நொண்டி நடந்ததை பார்த்தாங்க. இதை கண்டு வருந்திய அவர்கள், இது ஊனமிற்ற சிங்கம், இதை நம் இளவரசர் விளையாட பழக்கப்படுத்த முடியாது, எனவே இதை காட்டில் கொண்டு போய் விட்டுறதே நல்லது அப்படின்னு சொல்லி சிங்கத்தை மீண்டும் காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டு திரும்பி வந்துட்டாங்க காவலர்கள். சிங்கத்துக்கு மகிழ்ச்சி தாங்கலை. நமது கால் விரல் இல்லாததால் தான் நம்ம விட்டு விட்டாங்க, நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு அன்னைக்கே நரி சொன்ன போது ஆத்திரப்பட்டு அதை கூண்டில் அடைச்சிட்டோம். ஆனால் அது சொன்னது சரிதான், இப்போது உணர முடியுது என்றெல்லாம் நினைச்சபடி தனது குகைக்கு சென்ற சிங்கம் தனது மனைவியிடம் குட்டிகளிடம் நடந்ததை சொன்னுச்சு. உடனடியாக சிப்பாய் குரங்குகளை அழைச்சு சிறையை திறந்து குள்ளநரியை வெளியில் அனுப்புங்க அப்படின்னு உத்தரவிட்டுச்சு. அதன்படி சிறையை விட்டு வெளிவந்த குள்ளநரியை வரவேற்ற சிங்கராஜா, அறிவு கடலே, இன்னைக்கு முதல் நீங்கள் தான் எனது மந்திரி, நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று அன்று நீங்கள் சொன்னது உண்மையாயிருச்சு, யார் எதை சொன்னாலும் அவசரப்படாமல் ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னிச்சு சிங்கம். ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.